எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி சேனல். நம்ம இந்த வீடியோவில் மே 22ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 21 மே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நாட்டில் முதன்முறையாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கான அமைச்சரை நியமித்த மாநிலம் எது? ஆன்சர் கேரளா. கேரளால வந்து குஞ்சாலிக்குட்டி என்பவரை தான் வந்து செயற்கை நுண்ணறிவுக்கான அமைச்சரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஏஐக்கான ஒரு அமைச்சரை கேரளா அப்பாயிண்ட் பண்ணியிருக்கு. அடுத்து, சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை ஐஜியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் கே பவானீஸ்வரி. விவசாய மேம்பாடு மற்றும் விவசாயிகளின் நலனுக்காக ஆற்றிய சிறந்த பங்களிப்பிற்காக அக்ரிகோலா பதக்கம் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் நரேந்திர மோடி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவின்படி சட்டப்பேரவையின் மொத்த எண்ணிக்கையில் 15% பேர் வரை நியமிக்கலாம், அமைச்சராக நியமிக்கலாம்? ஆன்சர் ஆர்டிகல் 164 கிளாஸ் 1A. உடான் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2016ஆம் ஆண்டு அக்டோபர் 21 தான் உடான் ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணாங்க. பிரகதி 2026 என்ற கூட்டு ராணுவ பயிற்சி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் மேகாலயால உம்ரோய் ராணுவ நிலையத்துல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 13 நாடுகள் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. நாடாளுமன்ற, மக்களவை, மாநில சட்டப்பேரவைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தும் திட்டம் குறித்து பரிந்துரைகளை வழங்க யாருடைய தலைமையில் உயர்நிலை குழு அமைக்கப்பட்டது? ஆன்சர் ராம்நாத் கோவிந்த். முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில். 2026-27ஆம் நிதியாண்டில் இந்திய பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என ஐநா கணித்துள்ளது? 6.4%. இங்கிலாந்தில் நடைபெறும் பிரீமியர் லீக் கால்பந்து போட்டியில் எந்த அணி வெற்றி பெற்றது? ஆன்சர் ஆர்சனல் அணி வந்து வின் பண்ணிருக்காங்க. 22 மே டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறள், விருந்தோம்பல் அதிகாரத்துல 2வது திருக்குறள் இன்னைக்கு பாக்குறோம். கவனிங்க. விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற் பாற்றன்று. அதாவது இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு விருந்தினர் வந்திருக்காங்க. விருந்தினர் வந்தவங்களை நம்ம என்ன பண்றோம், வெளியில அமர வச்சுட்டு வீட்டுக்குள்ள உள்ள எல்லா சாப்பாடையும் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி நம்ம வெளியில அவங்களுக்கு கொடுக்காம நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்து சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த சாப்பாடு, அந்த உணவு அப்படிங்கிறது உங்களுக்கு சாகா வரம் தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமிழ்தமா இருந்தாலும் இந்த மாதிரி வீட்டுக்குள்ள அமர்ந்து விருந்தினருக்கு கொடுக்காம சாப்பிடக்கூடிய இந்த செயல் அப்படிங்கிறது ஒரு விரும்பத்தக்க செயல் கிடையாது. அது ஒரு பண்பாடான ஒரு செயல் கிடையாது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாங்க. ஸோ விருந்து புறத்ததா, வந்த விருந்தினரை வெளியே அமர வச்சுட்டு தான் உண்டல், வீட்டுக்குள்ள நம்ம சாப்பிடுறது அவருக்கு கொடுக்காம சாப்பிடுறது அப்படிங்கிறது சாவா மருந்தனினும், நீங்க சாப்பிடுற சாப்பாடு சாகாத வரம் தரக்கூடிய ஒரு அமிழ்தமே ஆனாலும் அது ஒரு வேண்டல் பாற்றன்று, ஒரு விரும்பத்தக்கக்கூடிய செயல் கிடையாது, பண்பாடான ஒரு செயல் கிடையாது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாங்க. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அப்பாயின்மெண்ட் டாபிக், தமிழகத்தில் முதன்முறையாக உருவாக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு துறையின் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆர் குமார். ஸோ இப்போ நம்ம கேரளால செயற்கை நுண்ணறிவுக்கான ஒரு தனித்துறை உருவாக்கி அமைச்சர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, குஞ்சாலிக்குட்டின்னு பார்த்தோம். இந்தியாவில ஃபர்ஸ்ட் டைம் ஏஐக்குன்னு ஒரு மினிஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கேரளால. அந்த மாதிரி இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவுத்துறை அப்படிங்கிறது உருவாக்கியிருக்காங்க. அதுக்கான அமைச்சரா குமார் என்பவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தமிழகத்துல பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து 9 அமைச்சர்கள் வந்து இப்போ அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ரீசெண்டா பார்த்திருப்போம். இப்போ மறுபடியும் தமிழக அமைச்சரவையை விரிவாக்கம் செஞ்சிருக்காங்க. ஸோ அதன்படி இப்போ புதுசா ஒரு 23 அமைச்சர்கள் பதவியேற்றிருக்காங்க. டிவிகேல இருந்து 21 பேர், காங்கிரஸ்ல இருந்து 2 பேர்னு சொல்லிட்டு. ஸோ ஏற்கனவே 9 பேர் இருக்காங்க. அதுல 9 பேர்ல பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து நிதித்துறை அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டிருந்தது. இப்போ வருவாய்த்துறை மாத்திட்டாங்க. நிதித்துறை அப்படிங்கிறது இப்போ மரிய வில்சன் என்பவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அப்படிங்கிறது செங்கோட்டையன் அவர்களுக்கு இலாகா சேஞ்ச் பண்ணி கொடுத்திருக்காங்க. நிதித்துறை கிடையாது, இப்போ செங்கோட்டையன். யாருக்கு கொடுத்திருக்காங்க? மரிய வில்சன். சோ இதை பாத்துக்கணும். நெக்ஸ்ட் இப்ப புதுசா 23 அமைச்சர்கள் பதவி ஏற்றிருக்காங்க. டிவிகேல இருந்து 21 பேரும், காங்கிரஸ்ல இருந்து 2 பேரும் இப்போ அமைச்சர்களா பொறுப்பேற்றிருக்காங்க இல்லையா. மொத்தமா பார்க்கையில பாத்தீங்கன்னா முதன்முறையா பட்டியல் பிரிவை சேர்ந்த 7 அமைச்சர்கள் இப்போ இடம்பெறாங்க. அடுத்து பெண் அமைச்சர்கள் 4 பேர் வந்து இடம்பெறாங்க மொத்தமா.
இப்போ புதிய அமைச்சர்கள் இப்போ வந்து இந்த டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்து நீங்க பயப்படக்கூடாது, இவ்வளவு பேர் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்ல இந்த அமைச்சர் இதை தொடங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கும் போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா யார் யார் இப்போ பொறுப்புல இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது ஒரு தடவை பார்த்துக்கங்க, ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணிட்டா போதும். நம்ம அடுத்தடுத்து கரண்ட் அஃபேர்ஸ்ல படிக்கும்போது தானா யார் யாரு இந்த துறைக்கு அமைச்சரா இருக்காங்க அப்படிங்கறத நீங்களே வந்து தெரிஞ்சுக்குவீங்க. இம்பார்ட்டன்ட் அமைச்சர் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும், அது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லயே வந்துடும். இப்போ ஹாஸ்பிட்டல்ல வந்து இந்த சேவையை இந்த அமைச்சர் தொடங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க தான் போறோம். ஸோ அப்போ கண்டினியூஸா பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ இப்போ பயப்பட வேணாம், ஒரு தடவை நான் வாசிச்சிறேன். ஸ்ரீநாத் வந்து கனிம வளத்துறை அமைச்சரா பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. எஸ் கமலி வந்து கால்நடை பராமரிப்பு துறை அமைச்சர். விஜயலட்சுமி வந்து பால்வள மேம்பாட்டுத்துறை. ரஞ்சித் குமார் வனத்துறை. அப்புறம் வினோத் என்பவர் வந்து வேளாண் துறை. ராஜீவ் வந்து சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாடு வாரியம் பருவநிலை மாற்றம். அடுத்து ராஜ்குமார் வீட்டு வசதி நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை கொடுத்திருக்காங்க. காந்திராஜ் இவங்களுக்கு கூட்டுறவுத்துறை. மதன்ராஜ் வந்து சிறு மற்றும் குறு நடுத்தர தொழில்கள் துறை. அடுத்து ஜெகதீஸ்வரி இவங்களுக்கு சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை வழங்கப்பட்டிருக்கு. ராஜேஷ்குமாருக்கு வந்து சுற்றுலாத்துறை அமைச்சரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. எம் விஜய் பாலாஜி வந்து கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை அமைச்சரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து லோகேஷ் தமிழ்ச்செல்வன், விஜய் தமிழன் பார்த்திபன், அப்புறம் எஸ் ரமேஷ், விஸ்வநாதன் குமார் இவருக்கு தான் வந்து செயற்கை நுண்ணறிவு துறை அமைச்சரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருப்போம். தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஒரு துறை உருவாக்கியிருக்காங்க. தென்னரசு, அடுத்து சம்பத்குமார், முகமது பர்வேஸ், சரத்குமார், மரிய வில்சன் இவங்கெல்லாம் இப்போ மினிஸ்டரா வந்து பொறுப்பேற்றிருக்காங்க, தமிழ்நாடு மினிஸ்டரா. ஸோ ஏற்கனவே 9 பேர், இப்போ 23 பேர் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. ஸோ அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். விளையாட்டுத்துறையில் ஊக்க மருந்தை அதிகம் பயன்படுத்தும் நாடுகள் வரிசையில் முன்னிலையில் உள்ள நாடு எது? ஆன்சர் இந்தியா. ஸோ ஊக்க மருந்தை அதிகமா பயன்படுத்தக்கூடிய நாடுகள் வரிசையில இந்தியா முன்னிலையில இருக்கு. ஸோ அதனால இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா, இந்த மாதிரி ஊக்க மருந்தை விளையாட்டு வீரர்களுக்கோ வீராங்கனைகளுக்கோ யாராவது கொடுக்குறாங்க, பரிந்துரை செய்யறாங்க, யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு 5 years வரைக்கும் சிறை தண்டனை வழங்குற வகையில ஊக்க மருந்து தடுப்பு சட்டத்துல இப்போ திருத்தம் கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இதை பத்தி பாக்குறோம். விளையாட்டுத்துறையில ஊக்க மருந்து அதிகம் பயன்படுத்தக்கூடிய நாடுகள் வரிசையில இந்தியாவும் ஒரு நாடா இருக்கு. ஸோ அதனால அந்த அவங்களுக்கு வந்து ஊக்க மருந்து கொடுக்கக்கூடியவங்க யாராவது பரிந்துரை செய்யறாங்க, இந்த மருந்து பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு பரிந்துரை செய்யறாங்க அப்படின்னா அவங்களை கண்டறிஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு 5 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை கொடுப்பாங்க, 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும். ஸோ ரெண்டுமே சேர்த்துமே கூட விதிக்கலாம் அப்படிங்கிற வகையில இப்போ தேசிய ஊக்க மருந்து தடுப்பு சட்டத்துல திருத்தம் கொண்டு வரப்பட இருப்பதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவார்ட்ஸ். எவரெஸ்ட் சிகரத்தை 32வது முறையாக ஏறி சாதனை படைத்துள்ளவர் யார்? ஆன்சர் காமி ரீட்டா ஷெர்பா. ஸோ நேபாளம் நாட்டை சேர்ந்த காமி ரீட்டா ஷெர்பா தான் 32வது முறையாக எவரெஸ்ட் சிகரத்தை எட்டி இப்போ சாதனை படைச்சிருக்காரு. ஸோ ஏற்கனவே அவர் தான் அதிகபட்சமா எவரெஸ்ட் சிகரத்தை ஏறிய நபர் அப்படின்னு சாதனை படைச்சிருப்பாரு. அவருடைய சாதனையை இப்போ மறுபடியும் அவர் முறியடிச்சிருக்காரு. எவரெஸ்ட் தான் உலகிலே வந்து உயரமான சிகரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம். இது வந்து 8849 மீட்டர் உயரத்துக்கு இந்த எவரெஸ்ட் சிகரம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதுல வந்து ஏறிய 32வது, அதாவது உச்சை அடைந்த 32வது முறையாக எட்டிய நபர் அப்படிங்கிற சாதனையை இவர் படைச்சிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ இந்த எவரெஸ்ட் சிகரத்துல வந்து 3 இந்தியர்கள் உட்பட 274 பேர் வந்து எவரெஸ்ட் சிகரத்துல ஏறி இருக்காங்க. ஸோ அதன்படி ஒரே நேரத்துல அதிகமான பேர் வந்து எவரெஸ்ட் சிகரத்துடைய உச்சி அடைந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாதனையை படைச்சிருக்காங்க, உலக சாதனை. ஏற்கனவே 2019 223 பேர் வந்து எவரெஸ்ட் சிகரத்தை அடைஞ்சதுதான் சாதனையா இருந்துச்சு. இப்போ அதை முறியடிச்சு புதிய உலக சாதனையை படைச்சிருக்காங்க. ஒரே நேரத்தில் 277 பேர் வந்து எவரெஸ்ட் சிகரத்தை எட்டி. அடுத்து அதே மாதிரி அதிகமான முறை எவரெஸ்ட் சிகரத்தை எட்டியவர் அப்படிங்கிற சாதனையை காமி ரீட்டா ஷெர்பா வந்து படைச்சிருக்காரு, நேபாளம் நாட்டை சேர்ந்தவர். அதே மாதிரி எவரெஸ்ட் சிகரத்தை 11 முறை ஏறிய முதல் பெண்மணி அப்படிங்கிற சாதனையை லக்பா ஷெர்பா, இவங்களும் நேபாளம், இவங்க சாதனை படைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டிஃபென்ஸ். சூர்யாஸ்திரா யுனிவர்சல் ராக்கெட் லான்ச்சர் அமைப்பின் சோதனை எங்கு நடைபெற்றது? ஆன்சர் சந்திப்பூர்ல, ஒடிசால சந்திப்பூர்ல தான் வந்து இப்போ நடந்துச்சு. ஸோ அது என்னன்னா, சூர்யாஸ்திரா அப்படிங்கிறது ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம். ஸோ இப்போ இதுல இருந்து எந்த வகையான ராக்கெட்டை வேணாலும் நீங்க லான்ச் பண்ண முடியும். ஸோ தரையில் உள்ள இலக்குகளை தாக்கி அளிக்கிற வகையில சூர்யாஸ்திரா அப்படிங்கிற ஒரு யூனிவர்சல் ராக்கெட் லான்ச்சர் சிஸ்டத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதை இப்போ ரீசெண்டா சந்திப்பூர்ல டெஸ்ட் பண்ணியிருக்காங்க.
யுனிவர்சல் ராக்கெட் லான்ச்சர் தான் சூர்யாஸ்திரா அப்படிங்கிறது. எந்த வகையான பல வகையான ராக்கெட்டுகளை இதுல லான்ச் பண்ண முடியும். இது லான்ச் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான். இது ராக்கெட் கிடையாது. எந்த வகையான ராக்கெட் வேணாலும் இதுல வச்சு நீங்க லான்ச் பண்ற வகையில பல வகையான ராக்கெட்டுகளை லான்ச் பண்ணக்கூடிய சூர்யாஸ்திரா அப்படிங்கிற ராக்கெட் லான்ச்சர் இப்போ டெஸ்ட் பண்ணிருக்காங்க. யார் உருவாக்கியிருக்கா அப்படின்னா NIPE லிமிடெடும் எல்பிட் சிஸ்டம்ஸ் நிறுவனமும். ஸோ இது 300 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய எதிரிகளோட இலக்குகளை தாக்கி அழிக்கிற வகையில உருவாக்கப்பட்டிருக்கு. பல வகையான ராக்கெட்டுகளை இதன் மூலமாக நம்ம லான்ச் பண்ண முடியும். 77வது குடியரசு தினத்துல தான் இதை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க சூர்யாஸ்திரா அப்படிங்கிறத. இப்போ வந்து சந்திப்பூர்ல டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதை. ஸோ எதிரி நாட்டுடைய கட்டுப்பாட்டு மையங்கள், ரேடார் நிலையங்கள், தளவாட மையங்கள், இந்த மாதிரி இலக்குகளை தாக்கி அளிக்க முடியும். நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக். ஸ்மைல் விண்வெளி திட்டம் எந்த இரு விண்வெளி அமைப்புகளின் கூட்டு முயற்சியாகும்? ஆன்சர் ESA CAS. ESAனா யூரோப் ஸ்பேஸ் ஏஜென்சி, ஐரோப்பிய விண்வெளி அமைப்பு. அப்புறம் CAS சைனீஸ் அகாடமி ஆஃப் சயின்ஸ், அதாவது சீன அறிவியல் அகாதமி. இவங்க 2 பேரும் இணைஞ்சுதான் ஸ்மைல் அப்படிங்கிற ஒரு மிஷனை வந்து மேற்கொள்ள போறாங்க, ஒரு விண்வெளி திட்டத்தை. இந்த திட்டம் எதுக்காக அப்படின்னு கேட்டா, இப்போ சூரியன் இருக்கு, நம்ம பூமி இருக்கு. சூரியன்ல இருந்து பாத்தீங்கன்னா சில நேரம் ஆபத்தான காற்றுகள் அப்படிங்கிறது வீசும். சூரிய காற்று, சூரிய புயல், இந்த மாதிரியான டைம்லாம் ஏற்படும் இல்லையா? ஸோ அப்போ அந்த சூரிய புயல், சூரிய காற்றுல இருந்து பூமியை எப்படி அந்த பூமியை சுத்தி இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு, காந்தப்புலம் வந்து பாதுகாக்குது அப்படிங்கிறது சம்பந்தமா ஆய்வு செய்யறதுக்காக தான் இந்த ஸ்மைல் மிஷன். ஸோ இந்த சூரிய புயல் எல்லாம் ஏற்படும் போது பாத்தீங்கன்னா நம்ம அந்த செயற்கைக்கோள்கள்லாம் விண்வெளியில நிலைநிறுத்தியிருப்போம். ஸோ அதுல வந்து சேதமடையும், செயற்கைக்கோள்கள் சேதமடையலாம். ஸோ அதனால மின்சார கட்டமைப்புகள் பாதிக்கப்படும். நெக்ஸ்ட் தொலைத்தொடர்பு சேவைகள் பாதிக்கப்படும். ஸோ அப்போ சூரிய புயல், இந்த சூரிய காற்றை பத்தி நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம முன்கூட்டியே ஒரு சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். ஸோ அதனால இந்த நிறைய செலவாகிறத தடுக்க முடியும். இந்த செயற்கைக்கோள் பாதிப்புல இருந்து நம்ம பாதுகாத்துட்டோம்னா நிறைய செலவாகிறது நம்மளால கட்டுப்படுத்த முடியும். ஸோ அதனாலதான் இந்த மாதிரி ஒரு சேட்டலைட்டை வந்து ஸ்மைல் மிஷன் மூலமா போய் நிலைநிறுத்திடுவாங்க. இதுல வந்து எக்ஸ்ரே மூலமா படம் எடுக்கிறது, அதே மாதிரி இந்த புற ஊதா கதிர்கள் மூலமாக படம் எடுக்கிறது, அந்த மாதிரியான டெக்னாலஜியோட இமேஜிங் சேட்டலைட்டா அது இருக்கும். ஸோ அது வந்து படம் எடுத்து அனுப்புவோம். அதை வச்சு நம்ம எப்போ சூரிய புயல் வருதுன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே கண்டறிஞ்சு அதுக்கான முன்கூட்டிய நடவடிக்கைகள்ல நம்ம ஈடுபட முடியும். ஸோ அதனால நிறைய லட்சம் கோடி ரூபாய்க்கு நம்ம வந்து செலவுகள் செய்யறத கட்டுப்படுத்த முடியும். முன்கூட்டியே தெரிஞ்சிட்டோம்னா முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகள்ல ஈடுபடலாம் இல்லையா? ஸோ அதனால ஸ்மைல் அப்படிங்கிறதுல ஃபில் ஃபார்ம் என்னன்னா சோலார் விண்ட் மேக்னெட்டோஸ்பியர் அயனோஸ்பியர் லிங்க் எக்ஸ்ப்ளோரர். ஸோ இதை யாரு வந்து இந்த திட்டத்தை மேற்கொள்றா அப்படின்னா ESAவும் CASம், ஐரோப்பிய விண்வெளி நிறுவனமும் சீன அறிவியல் அகாதமியும் மேற்கொள்றாங்க. நோக்கம் என்ன? சூரிய காற்றுக்கும் பூமியுடைய காந்த புலத்துக்கும் ஏற்படுது இல்லையா அந்த தாக்கம், சூரியனுடைய தாக்கம் வந்து நம்மளுடைய காந்த புலத்திலையும் அயனி மண்டலத்திலையும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது, அதை எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஸ்டாப் பண்ணுது, பாதுகாக்குது அப்படிங்கிறது சம்பந்தமா ஆய்வு செய்யறதுக்காக தான் இந்த ஒரு ஸ்கீம், இந்த ஸ்மைல் அப்படிங்கிற மிஷன். ஸோ எக்ஸ்ரே மூலமா படம் எடுக்கிறது, இதெல்லாம் வந்து இமேஜிங் எடுத்து இங்க அனுப்பி அதை ஆய்வு செய்யறது. அடுத்து பூமியுடைய வட துருவத்திற்கு மேல 1.25 லட்சம் கிலோமீட்டர் உயரத்துல இது நிலைநிறுத்தப்படும். இதோட எடை எவ்வளவு இருக்குன்னா 2600 கிலோ. ஆயுட்காலம் 3 இயர்ஸ்க்கு இந்த ஸ்மைல் மிஷன் மூலமா விண்கலம் அனுப்புறாங்க இல்லையா, அதோட ஆயுட்காலம் 3 இயர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக். முதியோர்களுக்கான அவசர உதவி மற்றும் முதியோர் பராமரிப்பு சேவைகளை எளிதாக பெற அறிமுகப்படுத்தப்பட்ட செயலி எது? ஆன்சர் ஜீவன் செயலி. ஸோ இப்போ முதியோர்களுக்கு அவசர உதவிகள் வழங்குறது, அவங்களுக்கான பராமரிப்பு சேவைகளை வழங்குறதுக்காக இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கேர் எக்கனாமி அப்படின்னு சொல்லிட்டு அது க்ரோ ஆயிட்டு இருக்கு. கேர் எக்கனாமினா முதியோர்களை பாத்துக்கிறது, முதியோர்களுக்கு தேவையான விஷயங்களை பண்றது, அவங்களுக்கு மருந்துகள் வழங்குறது. ஸோ அதுக்கான தனி படிப்புகள் அப்படிங்கிறதே உருவாகிட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்காக பாதுகாப்பு வழங்குறது, அவசர உதவிகள் வழங்குறது, இது சம்பந்தமான விஷயங்களுக்காக தான் இந்த ஜீவன் அப்படிங்கிற ஆப்பை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஜீவன் அப்படிங்கிற ஆப் பிளஸ் சதாயு அப்படிங்கிற டேஷ்போர்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா இவங்களுக்கு அவசர உதவிகள், சுகாதார உதவிகள் வழங்கணும், பராமரிப்பு சேவைகளை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஜீவன் செயலி முதியோர்களுக்கு பிரத்யேக ஆதரவை கொடுக்கணும், அவசர உதவி வழங்கணும், முதியோர் பராமரிப்பு சேவைகளை எளிதாக பெறுவதற்காக இந்த ஆப். அடுத்து சதாயு டேஷ்போர்டு, அதே தான். முதியோருக்கு பராமரிப்பு சார்ந்த தரவுகள், அதுக்கான உள்கட்டமைப்பு வசதிகள், சேவைகளை கண்காணிச்சு அதை ஒருங்கிணைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கான மையப்படுத்தப்பட்ட ஒரு தளமா எல்லாமே இதுல ஒருங்கிணைச்சிருப்பாங்க சதாயு அப்படிங்கிற டேஷ்போர்ட்ல.
அடுத்து நேஷனல் இந்தியா நெதர்லாந்து இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையொப்பமாகி உள்ளது? 17 ஒப்பந்தங்கள். இப்போ நம்ம 2 டேஸ்க்கு முன்னாடி பார்த்துருப்போம். 17 ஒப்பந்தங்கள் இந்தியா நெதர்லாந்து இடையே சைன் ஆயிருக்கு. ஸோ பிரைம் மினிஸ்டர் மோடி பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் அப்புறம் நார்வேக்கு வந்து இந்தியா நார்டிக் நாடுகளுடைய மாநாடு 3வது மாநாடு நடந்திருக்கும், அதுக்காக போயிருப்பாங்க. அடுத்து இத்தாலிக்கு போயிருப்பாங்க. இத்தாலியில வந்து UNFAO சார்பில் அக்ரிகோலா பதக்கம்லாம் வழங்கப்பட்டது. ஸ்வீடன் நாடு உயரிய விருதை கொடுத்தாங்க, நார்வே நாடு உயரிய விருதை கொடுத்தாங்க. ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு போயிருப்பாங்க, அங்கே ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டிருப்பாங்க. ஸோ ஒரு 5 நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டிருப்பாங்க. ஸோ அந்த பயணத்துல என்ன நடந்துச்சு ஏற்கனவே பார்த்ததை இப்போ நம்ம ஒரே கொஸ்டின்ல பார்க்க போறோம், அவ்வளவுதான். ஸோ கவனிங்க, ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு போனாங்க இல்லையா, அங்கே வந்து பெட்ரோலிய கையிருப்பை விரிவுபடுத்துறது. ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு நம்ம வாங்குறதுக்காக அதை அந்த பெட்ரோலிய கையிருப்பை விரிவுபடுத்துறது சம்மந்தமா. நெக்ஸ்ட் இந்த LPG கேஸ் இருக்கு இல்லையா, அதோட விநியோகத்தை வந்து பாதுகாப்பு செய்யறது. அதுக்கடுத்து கப்பல் போக்குவரத்து, இது சம்பந்தமான முக்கிய ஒப்பந்தங்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தோட சைன் பண்ணியிருக்கோம். நெதர்லாந்தோட 17 ஒப்பந்தம் 2 தரப்பு உறவு வந்து உத்திசார் கூட்டுறவு அந்தஸ்துக்கு உயர்த்திருக்காங்க. ஒரு ஸ்டேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம். அடுத்து முக்கிய கனிமங்கள், செமிகண்டக்டர், அப்புறம் ரினியூவபிள் எனர்ஜி, இடப்பெயர்வு போக்குவரத்து, இது சம்பந்தமா ஒரு 17 ஒப்பந்தங்கள் அப்படிங்கறது சைன் பண்ணிருப்போம் 17 துறைகள்ல. ஸ்வீடன் நாடு இந்த நாட்டுடைய உயரிய விருதை கொடுத்திருக்காங்க பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு. தி ராயல் ஆர்டர் ஆஃப் தி போலார் ஸ்டார் டிகிரி கமாண்டர் கிராண்ட் கிராஸ் விருது கொடுத்திருக்காங்க. நார்வேவுடைய உயரிய விருதான தி கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ராயல் நார்வீஜியன் ஆர்டர் ஆஃப் மெரிட் விருது பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்து இத்தாலிக்கு போனாங்களே, அங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமா, அதே மாதிரி வர்த்தகம் சம்பந்தமா, கலாச்சார தொடர்பு, AI சம்பந்தமா அந்த விஷயங்கள்ல ஒத்துழைப்பு ஏற்படுத்துறதுக்காக அந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் ஜார்ஜியா மெலனியோட ஆலோசனை நடத்தியிருப்பாங்க. இந்த 2 நாட்டுடைய உறவுகள் வந்து இப்போ சிறப்பு உத்திசார் கூட்டுறவு அந்தஸ்துக்கு உயர்த்திருக்காங்க. அடுத்து இத்தாலியில UNFAOல அக்ரிகோலா அப்படிங்கிற பதக்கமும் பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு கொடுத்திருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டே, ராஜீவ் காந்தி நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் May 21. இந்தியாவுடைய மிக இளம் பிரதமர் தான் ராஜீவ் காந்தி. அவருடைய நினைவு நாள் வந்து May 21 அனுசரிக்கிறோம். ஸ்ரீபெரும்புதூர்ல இந்த May 21 வந்து ஒரு தற்கொலை குண்டுவெடிப்பு தாக்குதல்ல வந்து இறந்திருப்பாங்க, தற்கொலை படை தாக்குதல்ல. ஸோ முன்னாள் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அப்புறம் ஃபெரோஷ் காந்தி, இவங்களுடைய பையன் தான் ராஜீவ் காந்தி. 1984 இருந்து 1989 டிசம்பர் வரைக்கும் 2ஆம் தேதி வரைக்கும் பதவியில் இருந்திருப்பாங்க பிரைம் மினிஸ்டரா. 1991 May 21 தமிழ்நாட்டுல ஸ்ரீபெரும்புதூர்ல தற்கொலை குண்டு வெடிப்பு தாக்குதல்ல உயிரிழந்திருப்பாங்க. அவருடைய நினைவு தினம் இப்ப May 21 நம்ம அனுசரிக்கிறோம். இம்பார்ட்டன்ட் டே, உலக அளவில் சர்வதேச பல்லுயிர் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஸோ டுடே May 22 தான் நம்ம வந்து சர்வதேச பல்லுயிர் தினம் அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்றோம். ஸோ இந்த பூமி அப்படிங்கிறது பல உயிரினங்களை கொண்ட ஒரு இடம் தான். ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே உயிரினங்கள் அழிஞ்சிட்டு வருது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பல்லுயிர் பெருக்கத்துடைய முக்கியத்துவம், அது இப்போ அந்த பல்லுயிர் பெருக்கம் குறைஞ்சிட்டு இருக்கு, அது குறித்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இந்த டே செலிப்ரேட் பண்றோம். தீம் என்ன அப்படின்னா ஆக்டிங் லோக்கலி ஃபார் குளோபல் இம்பாக்ட். ஸோ ஒவ்வொரு நாடு அல்லது ஒவ்வொரு ஸ்டேட்டு, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட், ஒவ்வொரு வீட்லையும் இதுக்காக நம்ம வந்து செயல்படுறோம். பல்லுயிர் பெருக்கத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்காக நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கு அப்படின்னா அது உலக அளவில் இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் தீம். அடுத்து ஷார்ட் நியூஸ், இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டியில நடப்பு சீசன்ல ஈஸ்ட் பெங்கால் வந்து சாம்பியனா இருக்கு. கோடை கால வெயில் இப்போ அதிகரிச்சிருக்கு இல்லையா, ஸோ இதனால நம்மளோட மின்சார தேவையும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ எவ்வளவுக்கு தேவை இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 265.44 ஜிகாவாட் அப்படிங்கிற புதிய உச்சத்தை எட்டிருக்கு நம்மளுடைய மின்சார தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 22 May டுடே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ 25ஆம் தேதி நம்ம சேனல்ல வந்து பாலிட்டி பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, ஹிஸ்டரி பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, நெக்ஸ்ட் எக்கனாமிக் பேட்ச் யூனிட் 6 பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டவுட் இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா ஷெடியூலும் அனுப்புவாங்க. சரி, இப்போ நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் முதல் முறையாக உருவாக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு துறையின் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆர் குமார். விளையாட்டுத்துறையில் ஊக்கமருந்தை அதிகம் பயன்படுத்தும் நாடுகள் வரிசையில் முன்னிலையில் உள்ள நாடு எது? ஆன்சர் இந்தியா. எவரெஸ்ட் சிகரத்தை 32வது முறையாக ஏறி சாதனை படைத்துள்ளவர் யார்? ஆன்சர் காமி ரீட்டா ஷெர்பா. சூர்யாஸ்திரா யூனிவர்சல் ராக்கெட் லான்ச்சர் அமைப்பின் சோதனை எங்கு நடைபெற்றது? ஆன்சர் சந்திப்பூர்.
ஸ்மைல் விண்வெளி திட்டம் எந்த இரு விண்வெளி அமைப்புகளின் கூட்டு முயற்சியாகும்? ஆன்சர் யூரோஸ்பேஸ் ஏஜென்சி, சைனீஸ் அகாடமி ஆஃப் சயின்ஸ். முதியோர்களுக்கான அவசர உதவி மற்றும் முதியோர் பராமரிப்பு சேவைகளை எளிதாக பெற அறிமுகப்படுத்தப்பட்ட செயலி எது? ஆன்சர் ஜீவன் செயலி. இந்தியா நெதர்லாந்து இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையொப்பமாகி உள்ளது? 17 ஒப்பந்தங்கள். ராஜீவ்காந்தி நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? மே 21. உலக அளவில் சர்வதேச பல்லுயிர் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மே 22. இதுடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.